ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 3 புக்கிங் இன்றைக்கி இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சிணா புக்கிங், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் புக்கிங். இது ரெண்டு பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சீனியர் சிட்டிசன் புக் பண்ண போகிறதா இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. தேவைப்பட்டால் நம்ம ஒருத்தரை அட்டெண்டரை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம், அது நம்ம விருப்பம்தான். சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் தர்ஷன் இந்த 3க்குமே இன்றைக்கி மத்தியானம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்க்கு முன்னாடி ஃபோட்டோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து. நீங்கள் அட்டெண்டரோட புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் அவங்க ஆதாரை தனித்தனியாக கூட எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலேஜ் ஆப்பில் 2 சேர்த்து கொலேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதாரை ஃப்ரண்ட்டு சைடு ஃபோட்டோ இருக்கிற பக்கம், அதுக்கப்புறமா அதை 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் இப்போது நம்ம மொபைலே எடிட்டில் போய் ஈஸியாக செய்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கூகுளில் கூட கம்ப்ரஸ் இமேஜுன்னு போட்டால் ஈஸியாக ரீசைஸ் செய்துக்கலாம். ஒரு ஃபார்மெட்டுக்கு இன்னொரு ஃபார்மெட் கூட வச்சுக்கோங்க. ரேராக ஃபார்மெட்டில் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா கூட அதை விட்டுட்டு இன்னொருதில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவசியம் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அடுத்து ஒரு தடவை சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த சேவா டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும், வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ட்ரை பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எலிஜிபிளாக இருக்கிற ஏதாவது 2 மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in 2:58 போல் லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு முன்னாடி வந்துடும் சீனியர் சிட்டிசனோடது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அந்தது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ போகும். அப்படி வர்ச்சுவல் க்யூ போகிறப்ப பாருங்கள் போர்ட்டலில் கம்மியாக இருக்கா இல்லை ஆப்பில் கம்மியாக இருக்கான்ட்டு. ஸோ தட் எதில் கம்மியாக இருக்கோ அதில் ப்ரொசீட் பண்ணுறப்போ, ஒரு இதில் தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அப்படி ப்ரொசீட் பண்ணுறப்போ புக்கிங் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஈஸியாக கன்ஃபார்ம்டாக கிடச்சிரும். 3 கேட்டகரி இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் தான் வயசு பார்ப்பாங்க. சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட ஸ்பவுஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோ பண்ணுறாங்க. அவங்க ஏஜ் லிமிட் 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஏஜ் மஸ்ட்டாக பார்ப்பாங்க. அடுத்து மெடிக்கல் கேஸுன்ட்டு டிடிடியில் சிலது சொல்லியிருக்கிறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி நடக்க முடியாதவங்க அந்த ஸ்பெஷல் கிட்டை கூட அலோவ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்கம்பெனி தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். எந்த கேட்டகரியில் புக் பண்ணாலுமே சீனியர் சிட்டிசனில் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆதாரும் தர்ஷன டிக்கெட்டும் வச்சுக்கணும். மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் ஆதார், தர்ஷன் டிக்கெட், உங்களோட டாக்டர் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரி சர்டிஃபிகேட்டோ எதுக்கும் டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ அது மஸ்ட்டு. அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் அவசியம் இருக்கணும். அப்போ தான் அனுமதிப்பாங்க. அந்த கார்டுலேயே உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி, எவ்வளோ % டிசபிலிட்டின்னு போட்டிருக்கும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அக்கம்பெனி தேவையா இல்லையான்னு மென்ஷன் பண்ணணும். மெடிக்கல் கேட்டகரியிலையும் டிசபிள் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஏஜ் பார்க்க மாட்டாங்க. அண்ட் மெடிக்கல் கேட்டகரிலையும் டிசபிள் கேட்டகரிலையும் புக் பண்ணுறப்போ அவங்கவுங்க குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா நம்ம அழைச்சிட்டு போகலாம். சீனியர் சிட்டிசனில் புக் பண்ணுறப்போ பேர பசங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னா சில டைம் விட்றாங்க, சில டைம் விட்றதில்ல. நீங்கள் அழைச்சிட்டு போய் இன்கேஸ் விடலை அப்படின்னா அந்த குழந்தைய யார்கிட்டயாச்சும் உங்கள் சொந்தக்காரவங்கள்ட்ட விட்டுறலாம், விட்டுட்டு நம்ம உடனே போகலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இப்போ சில டைம்ஸ் இல்லை நிறைய டைம்ஸே குழந்தைங்கள அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இருந்தால் அழைச்சிட்டு போகலாம். அதுவே பேர பசங்க அப்படின்னா ரூல் மாறும். அது அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான். நீங்கள் ஒருத்தரை கூட அட்டெண்டராக அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டேட்டு செலக்ட் பண்ணுறப்போ என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக்கெண்டை விட்டுருங்க. ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் விட்டுருங்க. இப்போ 16ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் அந்த மாதிரியெல்லாம் 23, 24, 25 எடுத்தோன்னே போயிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அட்டெண்டரோட புக் பண்ணிக்கலாம். அட்டெண்டர் இல்லாமல் நம்ம போனால் அங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா வெயிட்டிங் ஹால்லேருந்து நம்ம தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. அங்கே சூப்பர்வைசர் கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் தனியாக வந்திருக்கோம் போகணும் அப்படின்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அட்டெண்டரோட புக் பண்ணிட்டு தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸோ டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 மணி ஸ்லாட் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. இந்த டிக்கெட்டில் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் சரி எப்படி புக் பண்ணணும் அந்த கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கிறத ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட்டும் செய்துக்கலாம். இல்லை ஒரு பேப்பரில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து முதலே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நீங்கள் அட்டெண்டரோட புக் பண்ணால் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரீசன்ட் பிக்கில் போகிறதுக்கு. லாஸ்ட் டைம் புக் பண்ணுறப்போ ஒரு இஷ்யூ ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா அப்படி ரீசன்ட் பிக்கில் கிளிக் பண்ணுறப்போ அது கேலரிக்கு போகாமல் வேறு ஏதோ க்ளவுடுக்கு போச்சு. அதில் போய் அது என்னன்னே தெரியல, அந்த ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சி அப்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னாங்க. அது செக் பண்ணிக்கோங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். பட் ரீசன்ட் பிக்கில் கேலரியில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படி பிக் அப்லோட் பண்ணுறப்போ ஏதோ க்ளவுடுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி எரர் நெக்ஸ்ட் டைம் இப்போ வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஜென்ரலாக ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கிட்டோம் இல்லை தனி ஃபைலில் வச்சுக்கிட்டோம்னா சர்ச் பண்ணாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா புக் நவ் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். அட்டெண்டரோட புக் பண்ணால் தான் அக்காமடேஷனுக்கு உங்களுக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு லிங்க் எனேபிள் ஆகும். புக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமலாவுக்கு போனோன்னா ராம்பக்கிச்சா பஸ்ஸில் இறங்குறீங்கன்னா கோயில் கோபுரத்து வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு பேட்ரி கார் இருக்கும். மியூசியம் கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணால் WQ4 கேட்லேருந்து வெயிட்டிங் ஹால் வரைக்கும் போகிறதுக்கே உங்களுக்கு பேட்ரி கார் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் தர்ஷன் டிக்கெட் காமிச்சிங்கன்னா அழைச்சிட்டு கொண்டு போய் வெயிட்டிங் ஹால்லே விட்டுருவாங்க. அடுத்து கோயில் உள்ளே போகிறதுக்கு வீல் சேர் அலோட் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட அங்கே சூப்பர்வைசர்கிட்ட சொன்னால் அவங்க தூக்கி கொண்டு போய் தர்ஷன் பார்த்துட்டு மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து விடுறதுக்கு சேவாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்கள் ஓன் வெஹிக்கலில் வந்தால் WQ4 கேட் கிட்டே இறக்கி விட்டுட்டா இந்த சைடாக இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற இடத்துல தான் வெயிட்டிங் ஹால் இருக்குது. இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி பேட்ரி கார் இருக்கும். அங்கேயே நம்ம அந்த பேட்ரி கார்லேயே இப்போ எதிர்த்தாப்பில் பார்க்குற அந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வந்து ரீச் ஆகிடலாம். அங்கேயே செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. உள்ளே நம்ம போனோன்னே மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் கொடுத்துக்கலாம். வேஷ்டி மஸ்ட்டு ஃபார் ஜென்ஸு, ஷர்ட், டிஷர்ட்டு, குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. கேலரியாக உட்கார வச்சுருப்பாங்க. நம்மளை ஒரு கேலரியாக ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்டாக 3 மணி போல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரேராக ஒரு 3:10 ஆகும். ரொம்ப ரேராக ஜென்ரலாக 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. திருமலை நம்பி சன்னதி வழியாக கோயில் கோபுரத்துக்குள்ளே போய் தரிசனம் செய்துட்டு வெளியில் வரத்துக்கு 3:40 ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லக்கேஜோ மொபைலோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கணும் அதை. அதுக்கப்புறம் நம்ம லட்டு கவுண்டரில் போனால் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு தனி க்யூ இருக்குது, கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நம்ம லட்டு வாங்கிக்கலாம். சின்ன பேக் மாதிரி வச்சுக்கணும், பணம்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பேக் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே கவுண்டர்லேயே கொடுத்துக்கலாம். மறுபடியும் தரிசனம் பார்த்தோன்னா உடனே இங்கே வந்து தான் வாங்கிக்கணும். நீங்கள் ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் கோபுரத்து வரைக்கும் பேட்ரி காரில் வந்துட்டிங்கன்னா தெற்கு மாட வீதி வழியாக வந்து இந்த இடத்துக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் வெயிட்டிங் ஹாலுக்கு. மியூசியம் கிட்ட நீங்கள் உங்கள் ஓன் கார்லேயோ இல்லை பஸ்லேயோ வரீங்க அப்படின்னா அங்கே இறங்கிட்டு மியூசியம் ஸ்டாப்புன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டில் WQ4 கேட் இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான். அதன் வழியாக வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் இந்த இடம் வரைக்கும் வண்டியிலேயே வரணும் அப்படின்னா
பேட்ரி காரில் வந்து ரீச் ஆகிடலாம். மியூசியம் ஸ்டாப் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தரிசனம் முடிச்சு கூட அந்தந்த பேட்ரி காரில் நம்ம ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா அந்த சைடோ இல்லை மியூசியம் கேட் கிட்டே போகணுன்னா கூட நம்ம பேட்ரி கார்லேயே கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓன் வெஹிக்கிளில் நம்ம போய்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க, நம்ம புக் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். மெயினாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கணும். தேவைன்னா நீங்கள் அட்டெண்டரோட புக் பண்ணிக்கலாம். சிங்கிள் பர்சனாக புக் பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் அட்டெண்டரோட புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். புக்கிங்க்கு முன்னாடி ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 300 தர்ஷன க்யூவில் போகிறதுக்கு, ஃப்ரீ தர்ஷன க்யூவில் போகிறதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த க்யூவில் போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரதுக்கு இதில் எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிக்கெட் ட்ரை பண்ணி கிடைக்கல, அடுத்து ஓப்பன் ஆகிற 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நாங்கள் சீனியர் சிட்டிசன் தான், எங்களை பார்த்தாலே தெரியும் எங்களால் நடக்க முடியாது அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் க்யூவில் நம்ம போக முடியாது. அப்படி நீங்கள் சீனியர் சிட்டிசனாகவும் இருக்கீங்க, மேஜராக ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஆனால் இந்த டிக்கெட் கிடைக்கல, இதுக்கு பதிலாக நாங்கள் 300 டிக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பயோமெட்ரிக் கேட்டில் போய் வேணால் கோயில் கோபுரத்துக்கு இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வருவோம்ல, அங்கே வேணால் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். நம்ம எலிஜிபிளாக இருக்கோன்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அப்படியே நம்மளை அனுமதிப்பாங்க. அதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க. பட் 300 ரூபாவோ இல்லை வேறு எந்த தர்ஷன் டிக்கெட்டோ வச்சுக்கிட்டு சீனியர் சிட்டிசன் க்யூவில் போக முடியாது. சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் தர்ஷன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, டிசபிள் தர்ஷன்ட்டு நம்ம புக் பண்ணால் மட்டும்தான் இதில் போக முடியும். இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து சீனியர் சிட்டிசன்லேயும் எலிஜிபிளாக இருப்பீங்க, மெடிக்கல் தர்ஷன்லேயும் எலிஜிபிளாக இருப்பீங்க, இல்லை டிசபிள் தர்ஷன்லேயும் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்போ மாதம் புக் பண்ணிக்கலாமானா அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஒரு கேட்டகரியில் ஒரு தடவை ஒரு ஆதாரில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆதாரில் புக் பண்ணுறதுக்கு அது அட்டெண்டருக்காக இருக்கட்டும் இல்லை மெயின் பில்கிரிமாக இருக்கட்டும் 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இதுக்கு எப்படி அக்காமடேஷன் புக் பண்ணுறது பற்றியும் தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஆன்லைனில் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.